இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இன்று 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு புதிய நாள் பிறந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளுக்கு உங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். தேர்தல் கடமைகளை தவறவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேலதிக தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மற்றொரு அமர்வு இம்மாதம் மட்டக்களப்பில். பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான கைநூலை மீள தயாரிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை. ஃபர்கியூஷன் சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞனின் காணொலியை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள ஊழியர்கள் தொடர்பிலான அலுவலர் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து இன்று நண்பகல் 12 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களிலிருந்தும் பிரதானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கடமைகளை தவறவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் எனவும் அவர் கூறினார். அரசாங்க ஊழியர்களால் மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் கடமையை சில அரச உத்தியோகத்தர்கள் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற புகாரை அடுத்து தேர்தல்கள் ஆணையாளர் இப்பணிப்புரையை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே சொற்கறிக்கை மூலம் தேர்தல் ஆணையாளரினால் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைய இந்த கணக்கெடுப்பு தகவல் படிவங்களை சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக அவற்றை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அவ்வாறு சமர்ப்பிக்காத உத்தியோகத்தர்கள் அறிவுறுத்தல் வகுப்புகளுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதும் அவற்றுக்கு வருகை தராதவர்கள் தேர்தல் கடமை கையளிப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற பொழுதிலும் அந்த கடமைக்கு சமூகம் அளிக்காதிருத்தல் போன்ற அனைத்து விடயங்களும் தேர்தல் கடமை புறக்கணிப்பாக கருதப்பட்டு 19ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ள இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 104A என்ற பொறுப்புரையின் கீழ் இந்த உத்தியோகத்தர்கள் ஒழுக்காற்று தண்டனைக்கும் அதேபோன்று ஏனைய தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்பட உள்ளார்கள் என தேர்தல்கள் திணைக்களம் முன்கூட்டியே அறிவித்தது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். கடந்த தேர்தல் கால பகுதிகளில் அரசு ஊழியர்களை அரசியல் செயற்பாடுகளுக்குள் உள்ளிருக்க அரசியல்வாதிகள் மேற்கொண்ட முயற்சிகளை நாம் பார்த்தோம். அதேபோன்று அரசு வளங்களை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தும் முயற்சிகளையும் நாம் கடந்த பல தசாப்தங்களாக அவதானித்தோம். இருப்பினும் தற்போது அந்த நிலைமையை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடிந்தது. அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட்டால் அரசியல்வாதிகள் அவர்களை தவறாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன. நாம் எப்போதும் சுயாதீனமாக செயற்படுகின்ற அரசு தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்காக முன்னிற்கின்ற சிவில் அமைப்பாகவும் கண்காணிப்பு அமைப்பாகவும் செயற்பட தயாராக இருக்கின்றோம். இந்த தேர்தல் கால பகுதியில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் சுயாதீனமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுக்க இடையூறு விளைவிக்கப்படுமாயின் அல்லது கட்சிகளின் மூலம் அழுத்தங்கள் விடுக்கப்படுமாயின் தேர்தல் கால பகுதியிலும் பெப்ரல் கண்காணிப்பு அமைப்பு என்ற வகையில் நாம் முன்னிற்க தயார். சட்ட ஆலோசனைகள், சட்ட உதவிகள் மற்றும் நீதிமன்றம் வரை சென்று உதவிகளை வழங்கவும் பெப்ரல் அமைப்பு தயாராக இருக்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மற்றொரு அமர்வு இம்மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை மட்டக்களப்பில் நடைபெற உள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 22ஆம் தேதி 23ஆம் தேதிகளில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் சாட்சி பதிவு இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் H.W. குணதாச தெரிவித்தார். அடுத்த 2 தினங்களிலும் வாழைச்சேனை பகுதி மக்களின் சாட்சியங்களை ஜனாதிபதி ஆணைக்குழு பதிவு செய்ய உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் காணாமற் போனவர்கள் தொடர்பாக குறித்த பிரதேசங்களில் இருந்து 1200 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் கூறியுள்ளார். ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறுகின்ற நாட்களில் புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, திருகோணமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே மக்களின் சாட்சியங்களை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச நேற்று மஹாவ நாகோலாகமவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார்.
அன்று பொல்கஹவலையில் இவ்வாறான ஒரு கூட்டத்தை நடத்திய போது அங்கிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி செயற்பாட்டுக் குழுவின் செயலாளர் தன்னுடைய மகனிடமும் பழிவாங்கப்படுவதாக தெரிவித்தார். மகனை கந்தலாய்க்கு மாற்றி பின்னர் வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்ததாக குறிப்பிட்டார். பின்னர் சிஐடி விசாரணைக்கு அழைத்தனர். நேற்று நான் அவரை வேறொரு கூட்டத்தில் சந்தித்தேன். தனது மகனை சிஐடியினர் 4 மணித்தியாலங்கள் விசாரித்ததாக அவர் கூறினார். தனது மகன் 20 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போன எக்னெலிகோடவுடன் ஒரே கட்டிடத்தில் இருந்தமைக்காகவே விசாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுவே குரோத அரசியல் செயற்பாடாகும். பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான கைநூலை மீள தயாரிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது விநியோகிக்கப்படுகின்ற கைநூலை பயன்படுத்துவதில் மாணவர்கள் சிரமத்தை எதிர்நோக்குவதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாந்தி சில்வா கூறியுள்ளார். ஒரு சில மாணவர்களால் கைநூலில் உள்ள விடயங்களை புரிந்து கொள்ளவும் கடினமாக உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான கைநூலை தயாரிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இன்னும் ஓரிரு வாரங்களில் புதிய கைநூலை தயாரிக்கும் பணிகள் பூர்த்தியாகும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பணிகள் நிறைவு பெற்றதும் கைநூலை இணையதளத்தில் வெளியிடுவதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டல உயர் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம் ஜெப்ரி. வணக்கம். மத்திய சபரகம மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் முகமது சாலிஹின் அவர்களுடைய தொடர்பு துணிக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம். தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் தென் மற்றும் மூவா மாகாணங்களில் இன்று முன்னெடுக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் மேடைகளில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. අනාගතේ නැති කරන රට ආපස්සට ගෙනියන අගමැතිවරයෙකු ආණ්ඩුවක් තෝරගන්නවද? பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் நாட்டை பின்னோக்கி இட்டு செல்லும் பிரதமரையும் அரசாங்கத்தையும் தெரிவு செய்வதா அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி நாட்டை முன்னோக்கி இட்டு செல்லும் பிரதமரையும் அரசாங்கத்தையும் தெரிவு செய்வதா? ராணுவ வீரர்களை வீதிகளை சுத்திகரிக்கவும் வடிகான்களை வெட்டுவதற்கும் பயன்படுத்தும் அரசாங்கத்தை தெரிவு செய்வதால் அல்லது அவர்களின் மேம்பாட்டிற்கு உதவும் அரசாங்கத்தை தெரிவு செய்வதா? அதிகாரத்தின் மீது மோகம் கொண்டுள்ள பிரதமரையும் அரசாங்கத்தையும் தெரிவு செய்வதா அல்லது அதிகாரத்தை பகிர்ந்து ஒற்றுமையாக செயற்படக்கூடிய ஒழுக்கமுள்ள பிரதமரை தெரிவு செய்வதா? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டியுள்ளது. සීලාචාර අගමැතිවරයෙකුයි ආණ්ඩුවක් තෝරගන්න. මෙන්න මේකයි ඔබට සිතන්න වෙන්නේ. මාසාතද ආර්ථිකය කඩා දැම්මා. இந்த பொருளாதாரத்தை சீர்குலைத்தனர். மத்திய வங்கியை சூறையாடினர். அதிவேக வீதியை சீர்குலைத்து பணத்தை கொள்ளையிட்டனர். என்னை ஓரம் கட்டவும் எங்களை அழிக்கவும் புதைக்கவும் இவர்கள் முயற்சிக்கின்றனர். நாட்டை விடுவித்ததற்காகவா பிளவுபடவிருந்த நாட்டை ஒன்றிணைத்ததற்காகவா இவ்வாறு பழிவாங்க முயற்சிக்கின்றனர்? මේ පක්ෂ දෙකට මේ රට හදන්න බෑ. හදන්නේ කොහොමද? இந்த இரண்டு கட்சிகளாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. இந்த கட்சிகள் காலாவதியாகியுள்ளன. இவை பாரம்பரியமானது. மேடைகளில் உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்கின்றனர். மக்களுக்கு தேவையானவற்றை தலைவனை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் தேவைகள் குறித்து ஒரு துளியேனும் அறியாதவர்களே இவர்கள். කියන්නේ බයිලා දෙකයි. වේදිකාවට නගිනවා. මොනවද ඕන නංගි මල්ලි? මොනවද ඕන කියලා අහනවා. ඕන දේ තීරින්න දෙපේ. ඕන දේ තේරෙන්න ඕනද නායකයෙකුට? ජනතාවගේ උවමනාවක්, ජනතාවගේ හැඟීම්, රටේ ගැටලු පිළිබඳව අපමණ රුණකවත් හැඟීමක් නැති අය. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.